அதே மாதிரி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சகோதரர் சிவபாலன் அவர்களும் இங்க வந்திருக்கிறார். அந்தியூர் தொகுதி மக்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது, ஏற்கனவே நம்ம போன முறை வெற்றி பெற்றோம். நல்ல திட்டங்களை நல்ல சாதனைகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்தியூர் தொகுதியிலையும் அண்ணன் சிவபாலன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு கேட்கிறேன். இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 5 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, போட்டோ காட்டினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்தாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு போக கூடாது. அடுத்த 5 நாட்கள் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க. போயிட்டோம், வழி விட்டுருங்கப்பா. அடுத்த 5 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த 5 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களோட தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. நம்ம என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், நிச்சயம் நம்முடைய தலைவர் செய்வாரு. நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை செஞ்சு காட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். இவ்வளவு பண்ணிருக்கிறோமே, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்காங்களா? நமக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோடனே திரு மோடி அவர்கள் வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. ஏதாவது பணம் வந்துச்சா? நமக்கான நிதி வந்துச்சா? எந்த நிதியும் வரல. நம்ம கிட்ட இருந்து எல்லா உரிமைகளும் பறிக்கிறாங்க. கல்வி நிதி கொடுக்கல, 3500 கோடி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க. மும்மொழி கொள்கை தான் என்ன? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முயற்சி எடுக்கிறாங்க. நேற்று நீங்க செய்தியில பார்த்திருப்பீங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சோம். இன்னைக்கு அதுல நம்முடைய தலைவர் தான் வெற்றி காண்டிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி. திமுக கிடைச்ச வெற்றி, நம்முடைய தலைவருக்கு கிடைச்ச வெற்றி, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் வெற்றி. 2வது வெற்றி இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல அண்ணன் நல்ல சிவம் அவர்களும், அதே மாதிரி அந்தியூர்ல அண்ணன் சிவபாலன் அவர்களும் ஜெயிச்சுட்டாங்கிற 2வது வெற்றி நம்முடைய காதுகளுக்கு வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுங்க. அடுத்த 5 நாட்கள் நீங்க தனியா ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நிச்சயம் 2 பேரும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் நாம பெறுவோம். செஞ்சு கொடுப்போமா? உங்களுடைய அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தார்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.